மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தானை உலுக்கி போட்ட குண்டு தாக்குதலில் 24 பேர் பலியான சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளை மாளிகையின் அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நசீர் யாரு, எதற்காக தாக்குதல் நடத்தினார், இவர் பற்றி என்னென்ன விடயங்கள் இப்போது வெளிவந்திருக்கு அப்படின்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட, ஈரானுக்காக உளவு பார்த்த அமெரிக்காவினுடைய இராணுவ வீராங்கனையின் தலைக்கு 2 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் பரிசை அறிவித்தது அமெரிக்கா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. இந்த கோர சம்பவம் எங்கு பதிவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய தென்மேற்கு மாகாணமான பலுஸ்தானில் பாகிஸ்தானுடைய படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களை ஏற்றிச் சென்ற புகையிரத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தான் கிட்டத்தட்ட 24 பேர் பலியானதோட 70க்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்த சோக சம்பவம் பதிவாகி இருக்கு. தரித்து நின்ற புகையிரதத்தின் மீதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் தான் இதன் மீது மோதி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருப்பது ஒரு குடியிருப்பு பகுதியில் என்பதனால அந்த மாடி கட்டிடத்தில் கீழ்த்தளத்தில் வாழ்ந்து வந்த பல பேர் பலியானதாகவும் இப்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுடைய அமைச்சு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தற்கொலை தாக்குதல் அப்படின்றது மட்டுமல்லாம கடந்த காலத்தில் பதிவான தாக்குதல்ல இது மிக மிக மோசமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த மிருகத்தனமான தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த மாநிலத்தில் இயங்குகின்ற பிரிவினைவாத ஆயுத குழுவான பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் இதற்கு இப்போது உரிமை கோரியிருக்காங்க. இந்த ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளை இணைக்கின்ற மிக முக்கியமான குறித்த மாநிலத்தில் இந்த பிரிவினைவாதிகள் போராட்டம் நடத்தி சுதந்திரம் வேண்டும் என்ற கோஷத்தோடு இப்போது பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வராங்க. உட்கட்ட அமைப்புகளை இலக்கு வைத்தும் இராணுவ வீரர்களை இலக்கு வைத்தும் பல்வேறு தாக்குதல் நடத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில தான் இப்போது இந்த பாரிய தாக்குதலையும் இந்த குறித்த குழுவினர் நடத்தி முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அரசு ஆயுத குழுக்களையும் பிரிவினைவாத குழுக்களையும் அடக்குவதற்கும் ஒழிப்பதற்குமான பல்வேறு செயற்திட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் அரசை மிரட்டணும், அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பதாகத்தான் இப்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு குறித்த பிரிவினைவாதிகள் ஒரு புகையிரத்தை கடத்தி வைத்து பணைய கைதிகளாக பிடித்திருந்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. இந்த பணைய கைதிகளை மீட்கின்ற இராணுவத்தினுடைய நடவடிக்கையின் போது 21 பயணிகள் பலியானதோட 4 இராணுவ வீரர்களும் பலியாகி இருந்தனர். பிரிவினைவாதிகள்ல கிட்டத்தட்ட 33 பேர் பலியான சம்பவமும் பதிவாகி இருந்தது. சுதந்திரம் என்ற பேர்ல ஆயுதம் ஏந்தி போராட வேண்டியது, மக்களை கொண்டு குவிக்க வேண்டியது, இறுதியில வளமான நிலவும் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, நாடுதான் சுடுகாடாக மாறுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த ஆயுத குழுக்களை உருவாக்கியது யார், இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்தது யார் என்ற பல்வேறு விடயங்கள் தேடி கண்டுபிடித்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்காத வரல இது போன்ற மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பாகிஸ்தான் மண்ணிலே பல்வேறு தாக்குதல்களும் பல்வேறு போராட்டங்களும் நடந்து வருகின்ற சூழ்நிலையில் தான் இந்த ஒரு தாக்குதலும் நடந்து முடிஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும், பொறுமையை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு அருகில இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தான் நேற்றைய தினம் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் பலியான சம்பவம் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. குறித்த சம்பவம் எப்படி பதிவாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை மாளிகைக்கு அருகில் இருக்கின்ற 17வது சந்தியில ஒரு 21 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒரு பையோட பையில் இருக்கின்ற துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த பணியாளர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறாரு. பாதுகாப்பு துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடுல படுகாயமடைந்த குறித்த இளைஞனை வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்காங்க. வைத்தியசாலையில சிகிச்சை பலனின்றி தான் குறித்த இளைஞன் மரணமான சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த துப்பாக்கிச் சூட்டுல மற்றும் ஒரு நபர் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடத்தும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. துப்பாக்கிதாரனுடைய இலக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருக்கலாம் என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்பை இலக்கு வைத்து 4 துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டிருக்கு, அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்துக்கு பின்னாலும் இலக்காக இருந்திருப்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது சந்தேகிக்கப்படுது.
பலியான குறித்த துப்பாக்கிதாரி 21 வயதுடைய நசீர் பெட்ஸ் என்று சொல்லப்படுகிறவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறையினர் வெளியிட்டிருக்காங்க. இவர் பாதுகாப்பு பிரிவினருக்கு ரொம்ப பரிச்சயமானவர் என்பதோட இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இப்போது பாதுகாப்பு துறையினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2025 ஜூன் மாதம் அளவில் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய முற்பட்ட குறித்த நபரை போலீசார் கைது செய்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை இனங்கண்டு மனநல பிரச்சனைக்காக வேண்டி வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் இப்போது போலீசாருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பை இலக்கு வைக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் தெரிய வருது. அமெரிக்காவை பொறுத்த வகையில தற்போது மனநல பாதிக்கப்பட்டவர்களால அடிக்கடி துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்படுவதும் படுகொலைகள் செய்யப்படுவதும் ஒரு சாதாரண ஒரு கலாச்சாரமாக மாறி வருது. இது குறித்த மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்றாங்க. குறித்த நபர் எதற்காக வந்தாரு, எதற்காக வெள்ள மாளிகைக்கு வந்தார், யாரை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை நடத்த முற்பட்டார் என்ற பல்வேறு விடயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல நிச்சயமாக வெளிவரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டுல அமெரிக்காவினுடைய விமானப்படையில் சேவையாற்றிய விமானப்படை வீராங்கனையும் உளவுத்துறை நிபுணருமான மோனிகா விட்டை கைது செய்வதற்கு யார் தகவல் தருவாங்களோ அவங்களுக்கு $2,00,000 பரிசு வழங்குவதாக FBI அதிரடியாக அறிவித்ததுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய உளவுத்துறையில மிக முக்கியமான பதவியில் இருந்தவர். அமெரிக்காவுடைய மிக ரகசியமான தகவல்களை அறிந்தவர் மட்டுமல்லாம அமெரிக்காவுக்காக வேண்டி மிக ரகசியமாக உளவு பார்க்கின்ற தனிநபர்கள் பற்றிய தகவல் எல்லாம் தெரிந்தவர் என்பதனால இப்போது இவர் ஈரானில் மறைந்திருந்துதான் உளவு தகவல்களை ஈரானுக்கு வழங்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. 2019 இவருக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து வழக்கு நடவடிக்கைக்காக வேண்டி இவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் தான் இப்போது இவர் பற்றி தகவலை தருகின்றவர்களுக்கு $2,00,000 பரிசு வழங்குவதாக அறிவிச்சிருக்கு. 2013 ஈரானில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற மோனிகா ஈரானுடைய அதிகாரிகளோட தொடர்பை பேடியதன் பிற்பாடு இவர் ஈரானுக்கு அமெரிக்காவுடைய ரகசிய தகவல்களையும் அதுபோக ரகசியமாக உளவு பார்க்கின்ற நபர்கள் பற்றிய தகவல்களையும் வழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் மோனிகாவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இப்போது அமெரிக்கா மேற்கொள்ளுது. 2002 சவுதி அரேபியாவிலும் 2005 ஈராக்கிலும் அமெரிக்க படையில் இணைந்து சேவையாற்றியதாகவும் அமெரிக்காவினுடைய யுத்த குற்றங்கள் காரணமாக பல்வேறு மன உளைச்சலில் இவர் இருந்ததாகவும் இப்போது செய்திகள் கசிஞ்சிருக்கு. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலிதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ ரகசியங்களையும் அதுபோக உளவு தகவல்களையும் இந்த இரகசியமாக உளவு பார்க்கின்ற நபர்கள் பற்றிய தகவல்களை ஈரானுக்கு வழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் இப்போது மோனிகாவை தேடுகின்ற கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்து வருது. மோனிகா பற்றி தகவல் தருகின்றவர்களுக்கு இப்போது $2,00,000 பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தது மட்டுமல்லாம இவர்களுடைய தகவல் மற்றும் இவருடைய போட்டோக்களையும் இப்போது வெளியிட்டிருக்கு. ஈரானில் மட்டுமல்லாம ஈரானை ஆதரிக்கின்ற ஆயுத குழுக்கள் இருக்கின்ற பல்வேறு நாடுகள்ல இவர் மறைந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் இப்போது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் மோனிகா பற்றிய தகவலை தருகின்றவர்களுக்கு $2,00,000 பரிசாக வழங்கப்படும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மோனிகா கண்டுபிடிக்கப்படுவாரா, கைது செய்யப்படுவாரா, சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாரா, இல்ல தொடர்ச்சியாக மறைந்திருந்த ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருவாரா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.